வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஸ்வீட் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே சேமியாவில் உப்புமா, புட்டு, கிச்சடி இதெல்லாம் செய்வோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த ஸ்வீட் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். சேமியா வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதில் செஞ்சாலுமே ஸ்வீட் சேமியா வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது இதை நல்லா பொடியாக நம்ம நொறுக்கிக்கலாம். நம்ம இது மாதிரி நொறுக்கும் போது நல்லா வறுப்படும். ஒரு இடம் போல் நல்லா வறுப்பட்டு வரும். அதனால் எந்த அளவுக்கு பொடியாக நொறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நொறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து விட்டு ஓரளவுக்கு செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரியும் உலர் திராட்சையும் நம்ம விருப்பம்தான், கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கூட அதிகமாக சேர்க்கலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி ஓரளவு செவந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் இதே நெய்யில் நம்ம நொறுக்கி வச்ச சேமியாவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். இதை நம்ம பொறுமையாக வறுத்து விட்டுடலாம். இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டு வரணும். அதே சமயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாலே போதும். சேமியா நல்லா வறுபட்டுடும். இப்போ பார்க்கும்போதே தெரியும், சேமியா பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா 200 மில்லி. நான் வந்து இதில் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் குழையாக வேணும்னா இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கலரை விடணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து இது இனிப்பு நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3/4 கப் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 100 கிராம் சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து இனிப்பு அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். 150 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். சர்க்கரை எல்லாம் சேமியாவில் ஊறி சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நமக்கு ஸ்வீட் சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.